எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குழந்தைகள் தினம். அதனால் இன்றைக்கி ஒரு மகாலட்சுமி சம்மந்தப்பட்டமாகவும் பெண்கள் சம்மந்தப்பட்டமாகவும் சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்திக்கலாம்ட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். என்னென்னா, பெண்கள் வீட்டில் மங்களகரமாக இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும், காலைல எழுந்திரிச்சி வாசல் தெளிக்கணும், நேரத்தை எழுந்திரிச்சி குளிக்கணும்னு நிறையா பண்பாடுகள்லாம் பழைய காலங்களில் இருந்தது. இன்றைக்கி அவங்க பணிக்கு செல்கிறதுனால அவங்களுடைய உடல் உபாதைகள், அவங்களுடைய உடல் வலி, அவங்களுடைய நிலைமை சரியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் தவிக்கிறோம். ஆண்களுக்கு ஆசைகள் இருக்கும், எப்படி திடீர் மங்களகரமாக இருக்கணும், வீட்டில் நல்லபடியாக பூஜைகள்லாம் நடக்கணும், எல்லாத்துக்கும் எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நம்ம அளவில் ஆண்கள் முடிந்தவரை வீட்டில் எந்த விதமான உங்களுடைய உணர்வுபூர்வமான கோபங்களையோ நியாயமான கோபங்களையே கூட அமைதியை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அவங்க கோவில், இடம், ஏவல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் அப்படியே பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா பெண்களுடைய ஆதிக்கம் இந்த பூமி. ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, வெக்காளியம்மன், சமயபுரம் மாரியம்மன் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ என்னென்னா, அப்போ இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே செல்வத்தை சேர்த்து நல்லபடியாக வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லி வாழணும்னு சொல்லி வள்ளல் பெருமானார்லாம் சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா, உலக வாழ்க்கையில் என்ன ஆகும், இன்னொரு உடலோடையே கம்பேர் பண்ணுறது, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை இப்படி பண்ணுறது, இன்னொருத்தவங்க கூட பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பாதி வாழ்க்கை போயிடும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிறவியில் கரெக்டாக எல்லா வேடத்துலையும் நடிச்சிருக்குமான்னு பாருங்கள். குழந்தை பருவத்தில் ஒழுக்கமாக இருக்க முடியாது, ஏன்னா 7 வயசு ஆகிருக்கும், அப்போ தெரியாது. பால பருவத்தில் கரெக்டாக இருக்கோமா, அம்மாவாக கரெக்டாக நடந்துக்கிட்டோமா, தங்கச்சியாக கரெக்டாக இருந்தோமா, மகளாக கரெக்டாக நடந்துக்கிட்டோமா, மருமகளாக போய் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாட்டி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்னென்னா, அப்பாவாக கரெக்டாக இருக்கோமா, கணவனாக கரெக்டாக இருக்கோமா, அண்ணன் தம்பியாக கரெக்டாக நடந்துக்கிட்டோமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ அதெல்லாம் ஒரு விஷயமாக என்ன பண்ணாமல், உங்களை நம்பி வந்த சில உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு உங்கள் அளவில் சந்தோஷமாக இருந்தாலே போதுமானது. எல்லோரும் உங்களை கேட்க மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் அப்படி பண்ணிட்டேன்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் அது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. பார்த்துட்டு நல்லபடியாக முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகாலட்சுமி திருவடிகள் போற்றி.